தமிழ் தேசிய ஒற்றை நம்பிக்கை நமது தலைவர் பிரபாகரனை நெஞ்சில் ஏந்தி அண்ணன் செந்தமன் சீமான் அவரின் வழிகாட்டுதல் படி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மண்டல, மாவட்ட, தொகுதி, ஒன்றிய, கிளை நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தல் வந்தாலே யார் யாரோட சேர போறாங்க, எந்த கட்சியோட கூட்டணி போக போகுது, எவ்வளவு பொட்டி தர போறாங்க, எத்தனை கோடி தர போறாங்க, எந்த தொகுதி ஒதுக்க போறாங்க அப்படின்னு பேசுகின்ற ஒரு சூழலை உருவாக்கிய இந்த நாட்டில் அரசியல் என்றால் தேர்தல் வந்தால் இப்படித்தான் பேச்சுவார்த்தை நடக்கும் என்ற ஒரு சூழல் இந்த காலத்தில் மக்களோடு மட்டுமே கூட்டணி வைப்பேன் என்று ஒரு கட்சி பெருமுழுக்க முழங்கி வருகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். யாரோடு கூட்டணி என்று கேட்டால் திமுக காங்கிரஸோடு கூட்டணி, அதிமுக யாரோடு கூட்டணி, இப்படி பேசுகின்ற வகையில் மக்களோடு மட்டுமே நாம் தமிழர் கூட்டணி என்று பெருமுழுக்க முழங்கி வருகின்றோம். எதற்காக? மக்களோடு கூட்டணி வைத்தால் மட்டும்தான் மக்களுக்கான பிரச்சனை என்ன என்பது தெரிய வரும். மக்களோடு கூட்டணி வைத்தால் மட்டும்தான் மக்கள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் என்று தெரிய வரும். நான் போய் அற்ப பணத்திற்கு ஒரு திமுகவோடையோ, அதிமுகவோடையோ, காங்கிரஸோடையோ, பிஜேபியோடையோ நான் கூட்டணி வைத்தால் அவன் சொல்ற மட்டும்தான் கேட்க முடியும். எனக்கான சுதந்திரத்தை நான் எப்படி பெற முடியும்? நான் தனித்து நின்று வென்றால் மட்டுமே எனக்கான சுதந்திரத்தை நான் பெற முடியும் என்று சுயமரியாதையை காப்பாற்ற என் தமிழ் சொந்தம் எவனோடு கையேந்து நிற்க கூடாது என்று தனித்து களம் காண்கின்றது நாம் தமிழ் கட்சி. நீ சின்னத்தை புடிங்கிட்டா பயந்து ஓடிடுவோமா? இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் நாம் தமிழ் கட்சி என்னச்சு 1.5% வாக்கு எடுத்தோம். தமிழ்நாட்டில் விவசாய சின்னத்தில் போட்டியிட்டோம், 7.5% வாக்குகள் எடுத்தோம். அடுத்து நீ கணக்கே பண்ண முடியாது. மரணடிதான் எனக்கு மரணடி. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? எவனோ ஒரு 250 ஓட்டு எடுத்த ஒரு பரதேசிக்கு என்னுடைய விவசாய தூக்கி கொடுத்து விட்டு தர முடியாது. சீமானுக்கு ராசி இல்ல. எழுதி வச்சுக்க. பிஜேபிக்கு திமுகவுக்கு இந்த இடத்த சவால் விடுறேன். 2026 அண்ணன் செந்தமன் சீமான் முதலமைச்சர் ஆகிறார். சின்னத்தை எனக்கு கொடுத்திருந்தா கூட பொறுமையா போயிருப்பேன். விவசாய சின்னத்தோடு கடந்து போயிருப்போம். ஆனா நீ என்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சி சீமான் தம்பியை அச்சுறுத்தலான்னு நினைச்சியோ, வெறி கொண்டு சிங்கமா நிக்கிறோம். யாரோட பிள்ளை? பிரபாகரனுடைய பிள்ளை என்பதை நினைவில் வச்சுக்க. என்ன உங்க அட்டுழித்தலாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக கடந்து போடுவேன்னு நினைச்சுக்கடா? ஏதோ இவங்க அரசியல் பேசுறாங்க, அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு, அரசியலை நம்ம அரசியல் என்னும் கருவியை கையில் எடுத்திருக்கோம், ஜனநாயகவாதியா போக சொல்லியிருக்காரு, அதனாலதான் இன்னும் பொறுமையா பிஜேபி காரங்க ரோட்ல சுத்துறீங்க. என்ன ரைடு விட்டா நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் பயந்துருவாங்க. நாம் தமிழர் கட்சி உறுப்பினரா இருக்கிற வீட்டுல தான் அந்த கட்சி ஒரு தீவிரவாத கட்சி, என்ன ரைடு போயிட்டாங்க அப்படின்னு அச்சுறுத்தலாம் நினைக்கிறியா? ஏய், நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தது இனத்துக்காக சாகணும் தான். சாக தயார். இனத்துக்காக போராடி சாக நாங்கள் தயார். உண்ட மாதிரி 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு கூடுற கூட்டம் இல்லடா தம்பி. இது இனத்துக்காகவும் மொழிக்காகவும் தன் உயிரை தியாகம் செய்யற கூட்டம். எதற்காக தெரியுமா நாம் தமிழர் கட்சி அமையணும்? இங்க பாருங்க, எல்லா பதவிகளும் பாருங்க, பிரிண்டர்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ். யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறது? அதனாலதான் சொல்றோம், மொழி பற்றி இருக்க கூடாது, இன பற்றி இருக்க கூடாது. மொழி வெறி வேண்டும், நாம் தமிழர் என்ற மொழி வெறி வேண்டும், இன வெறி வேண்டும் என்று சொல்றோம். நாங்க மொழி வெறியோடு இனத்து வெறியோடு நிக்கிறோம். 2024 தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகின்ற தேர்தல். 2026 நாம் தமிழர் கட்சி ஆள போகின்ற தேர்தல் இது. அதனால ஏதோ சின்ன பிள்ளைங்க வழக்கு போட்டா பயந்துருவாங்க, சின்னத்தை எடுத்தா பயந்துருவாங்க, என்ன ரைடு விட்டா பயந்துருவாங்க, அப்படிலாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை.
ஏன்னா நாங்கள் பிரபாகரனுடைய பிள்ளைகள், அண்ணன் சீமாவுடைய தம்பிகள். கொடூரமா அடிப்போம். நீ அடிச்சனா நாங்க திருப்பி ஃபன் பண்ணுவோம். எங்க அண்ணன் சாட்டை துறைமுறை பண்ணார்ல, என்ன ரைடுக்கு வந்தாங்க, துப்பாக்கி எங்க வீட்டுல இருந்துச்சு, எடுத்துட்டு போனாங்க. என்னன்னு எங்க அண்ணன் சாட்டை துறைமுறையுடைய பையனுடைய விளையாட்டு துப்பாக்கி தான் எடுத்துட்டு போவீங்க. அந்த மாதிரி நாங்க ஃபன் பண்றோம். அதனால இந்த பூச்சாண்டி இந்த வேலைலாம் காட்டாதீங்க. இங்க உற்று கவனித்துக் கொண்டிருக்கீங்க பொதுமக்கள், நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த 3 ஆண்டுகள்ல இந்த ஊர்ல மாறின மாற்றம் என்ன? எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது? கன்னியாகுமரி பக்கம் போங்க, ஏதோ பொழைச்சுக்கிட்டாரு. என்ன மலை பொழைச்சுக்கிச்சு? கன்னியாகுமரியில திருவள்ளூர் சிலை இருக்கிறதுனால தான் அந்த சிலைய அந்த கல்லை விட்டு வச்சிருக்காங்க. இல்ல அதையும் உடைச்சுக்கிட்டு இருப்பாங்க வண்டியில. அதனால அந்த கல்லு பொழைச்சுக்கிச்சு. இப்ப என்ன பண்ணணும்? நம்ம இப்ப எங்கெங்கெல்லாம் மலை இருக்கோ எல்லா இடத்துலயும் நம்ம முப்பாட்டு முருகனை தூக்கிட்டு போய் நிப்பாட்டிடுறோம். ஏன்னா அப்ப கை வைக்க மாட்டாங்க, பயம் இருக்கும். நீ எல்லாமே அழிக்கப்படுறது, என்னைக்கு வீட்டுக் கொள்வீங்க? என் அன்பு மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன். அரசியல் ஒரு வியாபாரம் என இருக்கின்ற சூழலை அதை எப்ப மாத்த போறீங்க? அரசியல் என்பது வியாபாரம் அல்ல, அது மக்களுக்கான சேவை என்பதை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம். எங்களுக்கு உங்க வாக்கா மலையும் காடையும் அழித்து வியாபாரம் ஆக்குகின்ற திராவிட கட்சிகளுக்கு உங்க வாக்கா என்பதை நீங்க தான் தீர்மானிக்கணும். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் பிஜேபி என்ற ஒரு கட்சி எதற்கு சொல்லுங்க? நீ புடுங்கிற ஆணி எல்லாம் தேவையில்லாத ஆணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதை தான் இந்த பிஜேபியோட கதை. அண்ணாமலைன்னு ஒரு ஆட்டுக்குட்டி சொல்லிட்டு தெரியுது 2024க்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு. 2026க்கு அப்புறம் உங்க அப்பா மோடியா இருக்க மாட்டாரு, அதை தெரிஞ்சுக்க. இங்க நாம் தமிழர் கட்சி கொடி கோட்டையில பறக்க ஆரம்பிச்சதுன்னா அவர் ஐயா மோடிக்கே இங்க வாய்ப்பு கிடையாது. என்ன தேவை? என்ன தம்பிங்க அண்ணாமலை? இன்னைக்கு நான் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். அண்ணாமலைக்கு நான் இங்க ஒரு சவால் விடுறேன். உனக்கு எனக்கும் ஒரே மேடையில விவாதம். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன நல்லது பண்ணு பேசு, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ என்ன துரோகம் பண்ணிருக்கன்னு பேசுறேன். தமிழ்நாட்டு வளத்தை பத்தி நான் பேசுறேன், நீயும் பேசு. எங்க அண்ணன் கூட உனக்கு கம்பேர் பண்ண முடியாது ராஜா, நீ ஏன் கூட வா, உனக்கு எனக்கு விவாதம். நீ நானும் பேசி பார்ப்போம். நீ ஆடு வித்த கதெல்லாம் சொல்லு, நாங்க கோழி வித்த கதெல்லாம் சொல்றோம். என்னடா இது? மக்கள் தமிழ்நாட்டு மக்களை பைத்தியக்கார மக்களா நினைச்சிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணு கிடையாது. வரவன் போறவங்க ஆண்டுட்டு தமிழெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுறது. என்ன பிஜேபி இப்ப 2024 திரும்பி ஐயா மோடி வர்றாரு, என்ன பண்ணிடுவாரு? ராமர் கோயில் கட்டின மாதிரி இன்னொரு கிறிஸ்டியன் கோயில் கட்டுவாரு. இது எப்படிப்பட்ட ஒரு போக்கு என்பது ஒண்ணுமே தெரியல. அரசியல் என்பது கடவுளை வைத்து செய்யக்கூடியது அரசியல் கிடையாது. அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. உலகத்தில் வாழக்கூடிய பூச்சி, வண்டு, குருவி அனைத்தையும் நேசிக்க வேண்டும். இவர்கள் வெறும் சாமிக்காக அரசியல் செய்ய வந்தவர்கள். நாங்கள் வாழுகின்ற பூமிக்காக அரசியல் செஞ்சுட்டு வரோம். அதை தயவு செய்து உற்று நோக்குங்க. என்ன விலைவாசி இன்னைக்கு ஏறல? எரிபொருள் உருளை விலைவாசி ஏறி இருக்கு, எண்ணெய் விலை ஏறி இருக்கு, பெட்ரோல் விலை ஏறி இருக்கு, டீசல் விலை ஏறி இருக்கு. அனைத்து விலையும் ஏற்றி விட்டு 2024 ஐயா மோடி வந்துட்டாருன்னா ரொம்ப சிறப்பா பண்ணுவாருன்னு சொல்றாரு அண்ணாமலை. எதை கொண்டு அடிக்கிறது? அப்புறம் ஏதாவது சொல்லிட்டோம்னா வழக்கு வர போடுவாங்க. இது ரொம்ப வெக்க கேடுங்க. இளைய தலைமுறைகள் நீங்க தான் புரிஞ்சு செயல்படணும். நமக்கு வேண்டியது இவர்கள் கொடுக்கிற இலவசம் நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. இவர்கள் இத்தனை ஆண்டு இலவசம் இலவசம் என சொல்லி நம்ம ஏமாத்தி தான் வச்சிருக்காங்க. நமக்கு என்ன இலவசமா வேணும்? தூய குடிநீர் இலவசமா வேணும், சரியான மருத்துவம் இலவசமா வேணும், நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு கல்வி இலவசமா வேணும், நம் அனைவருக்கும் சரியான உயர்வான மருத்துவம் இலவசமா வேணும். அதை நாம் தமிழர் கட்சி தருது. எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இலவசமாக தரக்கூடியது இதுதான். என் வீட்டில் ஒரு பிள்ளை நல்லா படிச்சு அவன் ஒரு உத்தியோகத்துக்கு அரசு வேலைக்கு போயிட்டான்னா வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் அவனே வாங்கிடுவான். ஆனா இவன் ஒருபோதும் நமக்கு அதை செய்ய மாட்டான். இத்தனை தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறீங்க. 2024 தேர்தல்ல காங்கிரஸோ பிஜேபியோ நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைக்கு அரசு வேலை சொல்லுவானா? இனிமேல் கடையில் தண்ணி பாட்டில் போத்தலில் அடைத்து நாங்கள் விற்க மாட்டோம் என்று சொல்லுவானா? சொல்ல மாட்டோம். தனியார் முதலாளிகள் பாதிக்கப்படுவான், அவனுக்கு வர கமிஷன் நின்றோம். அப்ப இவன் யாரு? புரோக்கர்ஸ். தமிழ்நாட்டில் வியாபாரம் செய்யக்கூடிய புரோக்கர்ஸ் தான் காங்கிரஸும் பிஜேபியும். அவனை மீண்டும் மீண்டும் நீங்க ஆட்சி கட்டில் உட்கார வைத்து என்ன செய்ய போகின்றீர்கள்? ஐயா வந்தார், யாரு? நம்ம உதயநிதி அண்ணா வந்தார். நீட்டை நிறுத்திடுவோம், எங்களுக்கு தான் அந்த ஐடியா தெரியும், எங்களுக்கு தான் மனிதர்கள் மூளை இல்லாம திமுக ஐயா உதயநிதிக்கு இன்னொரு மூளை இருக்கு அப்படின்னு பேசினார்.
நீட்டு கையெழுத்துன்னு வாங்கினாரு. எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டாங்க மாநாட்டில், இளைஞரணி மாநாட்டில். என் வீட்டு பிள்ளை படிக்க வேண்டும், நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும் என்று சொல்வது உனக்கு அரசியலாக இருக்கிறது. என் வீட்டில் ஒரு பிள்ளை இறந்திருக்கிறது, நான் இறப்பு வீட்டுக்காரன், எனக்கு தான் அந்த வழி தெரியும். நீ வெறும் காகிதத்தை வாங்கி கொண்டு கையெழுத்தை வாங்கி கொண்டு போயிடுவ. ஆனா இழந்தது எங்க வீட்டு பிள்ளை, இறந்தது எங்க வீட்டு பிள்ளை, எங்களுக்கு தான் தெரியும். அக்கா கனிமொழி என்ன சொன்னாங்க தேர்தல்ல? இவங்க வாக்குறுதி எல்லாம் சொல்றாங்க, நாங்கள் வந்தால் படிப்படியாக மதுக்கடைகளை மூடி விடுவோம். இன்னைக்கு அவங்க அமைச்சரே சொல்றாங்க, அவங்க எம்எல்ஏவே சொல்றாங்க, அது படி உடனே நிறுத்தின செத்து போயிடுவாங்க, குடிகாரங்கள்லாம் வந்து செத்துருவாங்க. எப்படிங்க உடனே எப்படி மதுக்கடையை மூட முடியும்? ஏண்டா இத்தனை ஆயிரம் கணக்கான என் அக்காவும் அம்மாவும் இந்த சாராயத்தினால், இந்த மதுக்கடையினால் மது அருந்து விட்டு எத்தனை பேர் கணவரை இழந்து தாலி எடுத்து நிற்கிறாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஒருபோதும் கவலை இருந்துச்சா? இருக்காது. ஏன் சாவறது? என் வீட்டு பெண்ணுங்க, என் வீட்டு பெண்கள் சாவறாங்க, உனக்கு எப்படி கவலை இருக்கும்? அதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரணும், அண்ணன் சீமான் வரணும். உனக்கு பச்சை மட்டை தான் இருக்கு. ஏதோ உணர்ச்சியா பேசுறோம், கத்தி பேசுறோம், கவர் பண்ணி பேசுறோம், அப்படி இல்லைங்க. வலிங்க, லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் இளைஞர்களை கொல்லப்பட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நீதி இன்ன வரைக்கும். எத்தனை லட்சக்கணக்கான உறவுகள் கொல்லப்பட்டாங்க. இவன் வந்து நிப்பானா? இன்னைக்கு சாந்தன் அண்ணன் சிறப்பு முகாம்ல அடைக்கப்பட்டார். தவறே செய்யாத ராஜீவ்காந்தி கொலை வழக்குல இவங்க தான் குற்றவாளி என்று குறிப்பிடாத சாந்தன் அண்ணன் இன்னைக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருடைய கடைசி ஆசை தன் தாய் முகத்தை பார்க்க வேண்டும் என்று. குற்றவாளியா அண்ணன் சாந்தன்? குற்றவாளியா? சிறப்பு முகாம் என்னும் கொடும் சிறையில் அடைக்கப்பட்டு அவர் இன்னைக்கு மருத்துவ சிகிச்சை இல்லாம முன்னெடுத்து இறக்கிறார். இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு வழி தாங்கி நிக்கிறது? அவங்கள நிறைய பேர் பேசுவாங்க, ஈழத்தில் நடந்த போர் ரொம்ப கொடுமையானது, ஆபத்தானது, ரொம்ப கண்டிக்கத்தக்க இத்தனை அமைப்புகள் பேசுறீங்களே, யாரோ ஒருத்தர் வந்து நின்னாங்களா? அண்ணன் சீமான் தான் கடைசி வரைக்கும் அவங்க நின்னார். நீ எத்தனை ஆண்டு காலத்துக்கு இப்படி வழி தாங்கி நிக்க போறோம்? எத்தனை ஆண்டுக்கு இப்படி கத்தினே இருக்க போறோம்? மாற்றம் வரணும், அதிகாரம் கைப்பற்றணும், உங்க வீட்டு பிள்ளை அரசியலுக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும். தொடர்ந்து இங்க இயற்கை அழிக்கப்படுது, அதை யாருக்கும் அதை பத்தி கவலை கிடையாது. இன்னைக்கு ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இயற்கை பத்தி, மண்வளத்தை பத்தி, மக்களை பத்தி, விவசாயிகளை பத்தி தொடர்ந்து பேசிட்டு வரோம். ஏன்? எது இல்லை என்றாலும் வாழ்ந்து விடலாம், மகிழ்ந்து இல்லைனாலும் வாழ்ந்து விடலாம், கார் இல்லைனாலும் வாழ்ந்து விடலாம், இருசக்கர வாகனம் இல்லைனாலும் வாழ்ந்து விடலாம். ஆனால் விவசாயி இல்லை என்றால் வாழ முடியாது, செத்து போயிடுவோம். ஒரு விவசாயி செத்தான்னா, ஒரு விவசாயி அழிஞ்சிச்சுன்னா நாடும் அழிய போகுது என்ற அர்த்தம். அதற்கு நான் கூக்குரல் இடுகிறோம். மக்களே விழித்துக் கொள்ளுங்கள். நாடும் நாட்டு மக்களையும் தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் அழித்து வருகிறார்கள், கொன்று வருகிறார்கள். விழித்துக் கொள்ளுங்கள். நீ எத்தனை ஆண்டு காலத்துக்கு ரெட்டேல திமுக, ரெட்டேல உதயசூரியன், ரெட்டேல உதயசூரியன், இதை விட்டா பிஜேபி தாமரை தாமரை கை சின்னன்னு போய் எங்க எல்லாரையும் தூக்கி கடல்லையோ ஏதோ ஒரு குளத்திலேயோ போட்டு கொன்னுடுங்க. நீ எத்தனை ஆண்டு காலத்துக்கு என்ன மாற்றம் வந்துச்சு? ஒண்ணும் வரலையே. வந்திருந்தா பரவாயில்லையே, வரலையே. எந்த மாற்றமும் இல்லாத அவர்களுக்கு வெறும் சின்னத்தை வைத்து வாக்களிக்கின்ற உங்கள் முறையை முதல் மாற்றுங்க. அந்த முறையை முதல் மாற்றுங்க. எண்ணத்தை வைத்து வாக்களிங்கள். அவர்கள் எண்ணம் என்ன, அவர்கள் செயல் என்ன? தற்சார்பு பொருளாதாரம். இன்னைக்கு காலில் போடுற செருப்பு ஏசி அறையில, காலில் நம்ம போட்டு நடக்கிற செருப்பு ஏசி அறையில. ஆனால் நம் விவசாயிகள் வேர்வை சிந்தி நிலத்தில் உழைத்தெடுத்த காய்கறி எங்க இருக்கு? தெரு ரோட்ல போட்டு விற்கிறோம். இதை மாற்றணும். நம்ம கிட்ட இருக்கிற, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய வலிமை எது தெரியுமா? விவசாயம். அதை தொடர்ந்து அழிக்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் திட்டம். அதை மாற்றணும். சரியானது வென்ற தீரும். அது மாதிரி தொடர்ந்து மக்களோடு மட்டுமே கூட்டணி வைத்து நாம் தமிழர் கட்சி பயணித்து கொண்டிருக்கணும். இப்ப அடுத்து எங்களுக்கு சின்ன என்னன்னே தெரியல, இன்னும் 2 நாளா சின்ன என்னன்னு தெரியும். விழித்துக் கொள்ளுங்கள். இந்த முறையாவது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானியை நம்பி உங்கள் பொன்னான வாக்கை நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்துங்க. 500 ரூபாய் தராங்கல்ல, ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் தராங்கல்ல, இனிமே என்ன பண்ணுங்க, 4 ஓட்டு உங்க வீட்டுல இருக்கா? 2 வீலர் கேளுங்க, பல்சர் இல்ல ராயல் என்ஃபீல்டு கேளுங்க. 6 ஓட்டு இருக்கா? கார் கேளுங்க, உண்டாய் காரு, ஃபார்ச்சுனர் காரு. 10-12 ஓட்டுலாம் இருந்தா பொலேரோ கேளுங்க, நியூ மாடல் பொலேரோ வேணும் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா ஒரு எரும மாடு 50,000 விக்குது, 1 லட்சம் ரூபாய் விக்குது. ஒரு பசு மாடு 70,000 விக்குது. என் மக்களுடைய ஓட்டு மட்டும் உனக்கு 500 ரூபாயா? அது எப்படி விட முடியும்? இனிமேல்
எவனாச்சும் ஓட்டுக்கு காசு கொடுத்தா அவன் காசு வேணா ஒரு கார் வாங்கி கொடுறான்னு சொல்லுங்க. அதுதான் நியாயம், அதுதான் முறை. அதனால அன்பு சொந்தங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு, இந்த எளிய மக்கள் கையில் அதிகாரம் கிடையாது, பணம் கிடையாது, அப்பாவோ அம்மாவோ மாற்று கட்சியில் மந்திரியாவோ எம்எல்ஏவோ இல்ல. அதையால் இந்த எளிய மக்கள் முன்வைக்கின்ற இந்த அரசியலை நீங்கள் வெற்றி பெற வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நாம் தமிழக ஆட்சியில் பல நல்ல செயல் திட்டங்கள் இருக்கிறது, நல்ல வரவுகள் இருக்கிறது, மண்ணையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய நல்ல ஆற்றல் இருக்கிறது. தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். இன்னைக்கு இந்த மாவட்டத்துல கரும்பு நல்லா விளையுதுன்னா கரும்பை உற்பத்தி பண்ணி அதுல இருந்து வெள்ளம் எடுக்கிறது, சர்க்கரை எடுக்கிறது, அதை அந்த கரும்புல இருந்து வர அந்த நாரை எடுத்து தட்டு உற்பத்தி பண்றது. இது மாதிரி மாவட்டத்துக்கு ஏற்றது போல ஒவ்வொரு நல்ல செயல் திட்டங்கள் இருக்கிறது, நல்ல எண்ணங்கள் இருக்கிறது. எங்களுக்கு அதற்கான ஆற்றல் இருக்கிறது. அதை செய்ய உங்களுடைய அந்த ஒரு வாக்கை செலுத்தி எங்களுக்கான அதிகாரத்தை தாங்கன்னு கேட்கிறோம். எங்களுக்கு அதிகாரத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இத்தனை வருஷம் ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் என்ன செஞ்சாங்க, இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க என்பது உங்களுக்கு நல்ல வட்ட வெளிச்சமாக தெரியும். நல்ல விடியல் அமைய, உங்கள் எதிர்காலம் சிறக்க, உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்க நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானையும் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.